Hi students, இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான தமிழ் கிராமர் பார்க்க போறோம். அதாவது இலக்கணத்துல மொத்தம் உங்களுக்கு 12 மார்க்குக்கு क्वेश्चन கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. இது ஒரு क्वेश्चन பேப்பர்ல இருந்து எப்படி क्वेश्चन வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்குறதுல எது வந்து சொல்லிசை அளபடை கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. முதல்ல சொல்லிசை அளபடை அப்படின்னு வரும்போது அத பத்தின கம்ப்ளீட் டீடைல் பார்த்தலாம். சார்பெழுத்துக்கள் அப்படின்றது வந்து 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அந்த 10 வகை அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள், ஆயுதம், உச்சலபடை, உயிரலபடை, குச்சியல் உகரம், குச்சியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதான் அந்த 10 வகை. இதுல உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 2 வகை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு உயிரலபடை, இன்னொன்னு வந்து ஒச்சலபடை. இது ரெண்டும் நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ உயிரலபடை பார்க்கலாம். உயிரலபடையில ஆக்சுவலா 3 வகைகள் இருக்கு. அந்த 3 வகைகளோட பேர் பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அளபடைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் புக்ல இருக்கு. இத மட்டும் தான் क्वेश्चन பேப்பர்ல கேக்குறாங்க. அவங்க நியூ வேர்ட்ஸ் எதுவுமே கேக்குறது இல்ல. புக்ல எக்ஸாம்பிள கொடுத்த வேர்ட்ஸ் தான் திருப்பி கேக்குறாங்க. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. செய்யுளிசைனாலும் இசை நிறைனாலும் ஒண்ணுதான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இது மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யுளிசை அப்படின்னா ஒரு பாட்டை பாடும்போது அதோட சவுண்ட் கம்மியா இருந்தது, ஓசை குறையும் போது அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக அது கூட இன்னொரு எழுத்தை சேர்த்து பாடுறாங்கல்ல, அதுக்கு பேரு தான் வந்து செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னும் போது ஓசை வந்து குறையல, இருந்தாலும் ஒரு இனிய ஓசைக்காக இது கூட இன்னொரு லெட்டர் இன்னும் கொஞ்சம் இழுத்து பாடினா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறாங்களா, அதுதான் இன்னிசை அளபடை. இனிய இசைக்காக சேர்த்துக்கிறது அப்படின்றதான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சொல்லிசை அளபடை அப்படின்றது வந்து இப்ப இதோட எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியா. இப்ப உரநசை அப்படின்றதுல நசைன்றது வந்து ஒரு விருப்பம் அப்படின்றதா நசைன்னு சொல்லுவாங்க. நசை அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். சோ விருப்பம் அப்படின்றத விரும்பி பண்றாங்க அப்படின்றத ஒரு சொல்லுக்காக இழுத்து பாடுறது வந்து சொல்லிசை அளபடை. உங்களுக்கு இதை வந்து ரொம்ப டீட்டெயிலா இன்டெப்தா அவங்க கேள்வி கேட்க போறது கிடையாது. இந்த எக்ஸாம்பிள கொடுத்துட்டு இது என்ன அளபடைன்னு சொல்லு அப்படின்னா உங்களுக்கு வந்து क्वेश्चन கேட்க போறாங்க இல்லையா. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் செய்யுளிசை அளபடையில ஓ, ஓதல், ஊரார், படா இது 3 வந்து செய்யுளிசை அளபடைக்கான எக்ஸாம்பிள். கெடுப்பதும், எடுப்பதும் அப்படின்றது வந்து இன்னிசைக்கான எக்ஸாம்பிள். சொல்லிசை அளபடைக்கு வந்து உரநசை, வரநசை இது வந்து சொல்லிசை அளபடை. இந்த வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் கூட இங்க பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதுல வந்து சொல்லிசை அளபடை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம கடைசியா பார்த்ததுதான் சொல்லிசை அளபடை. சோ இதுல உரநசை அப்படின்றதுதான் சொல்லிசை அளபடை. 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுல எல்லாமே நம்மளோட எக்ஸாம்பிள் இருக்கிற வேர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இதுல வந்து ஊரார் அப்படின்றதுக்கோட அளபடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊரார் அப்படின்றது வந்து செய்யுளிசை அளபடையில வருது. உரநசைன்றது நம்ம சொல்லிசைன்னு பார்த்தோம். ஓதல் அப்படின்றதும் எதுலதான் வரும், செய்யுளிசை அளபடை தான் குறிக்குது. கொடுப்பதும் அப்படின்றது கெடுப்பதும், எடுப்பதும் இது எல்லாமே எதுல வரும், இன்னிசை அளபடையில வரும். இது எது சொல்லிசைன்னு கேட்டிருக்காங்க, அதனால உரநசைன்றது உங்களோட ஆப்ஷன். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா உவமை தொகை. இந்த கொடுத்திருக்க வேர்ட்ஸ்ல எது வந்து உவமை தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல எல்லாமே என்ன தொகையில வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா. சோ உவமை தொகை அப்படின்றது வந்து தொகைநிலை தொடர்கள்ல வரும். மொத்தம் தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அந்த 6 வகையும் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அப்ப எந்த வேர்டு கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சோ இங்க பாருங்க, முதல்ல தொகைநிலை தொடர்ல 6 வகையில முதல் வகை வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப மதுரை சென்றார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இங்க இருக்கு. இத வந்து கரெக்டா படிக்கணும்னா மதுரைக்கு சென்றார் அப்படிதான் அவங்க எழுதி இருக்கணும்ல. அப்ப இதுல மதுரைக்கு இக்கு அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. மதுரைக்கு சென்றார்னு தான் சொல்லியிருக்கணும். அப்ப இந்த வந்து இங்க மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு வேற்றுமை தொகை. கரும்பு தின்றான் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரும்பை தின்றான் தான், அந்த ஐ அங்க மறைஞ்சுதான் வருது. சோ இதே மாதிரி நடுவுல எழுத்து மறைஞ்சு வர்றது வந்து எதை குறிக்கும்னா வேற்றுமை தொகையை குறிக்கும். இதுல வந்து ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இந்த வார்த்தைகள் வந்து மறைஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேரு வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையில ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இத உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றது வேற்றுமை தொகை கூட சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தேர்ப்பாகன் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்றதுதான் தேர்பாகன். தேர்பாகன்னா யாரை குறிக்கிறோம்னா தேரை ஓட்டுற ஒருத்தர் தான் தேர்பாகன் அப்படின்னு குறிக்கிறோம். தேரை ஓட்டும் அப்படின்னா ஐன்றது வந்து நம்மளோட வேற்றுமை தொகையில குறிக்குது. ஓட்டும் அப்படின்ற வார்த்தையும் இங்க மறைஞ்சு வந்திருக்கு, அதோட பயனும் இதுல மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது பேரு உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன் யாரோட எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா நீங்க உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு தான் நீங்க ஆன்சர் எழுதியிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். தொகைநிலையோட 2வது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்றது அந்த வார்த்தை வந்து
3 காலத்துக்கும் பொருந்தி வரும். இப்ப வீசு தென்றல் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க. வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு 3 காலத்திலயும் இதே வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும். இப்ப கொல் களிறு அப்படின்னா கொல்லும் களிறு, கொள்கின்ற களிறு அப்படின்ட்டு 3 காலத்துக்கும் நம்மளால பொருத்தி சொல்லலாம். இப்போ ஊறுகாய் கூட நீங்க சொல்லுங்களேன், ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய்னு 3 காலத்துக்கும் சேர்த்து சொல்ல முடியும் நம்ம. அது வந்து வினைத்தொகை. உங்க புக்கோட எக்ஸாம்பிள் இது 2 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ வீசு தென்றல் கொள்களிறு வந்து வினைத்தொகையை சேரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படின்றது வந்து ஒரு வார்த்தையில அதோட நிறம், வடிவம், அது எந்த மாதிரி பண்புல இருக்கு அப்படின்றத சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பண்புத்தொகை. நிறம், வடிவம், சுவை, அதோட அளவு, இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு பேர் தான் பண்புத்தொகை. வட்ட தொட்டினா வட்டம் அப்படின்ற அதோட ஷேப்பை சொல்லுது, அதோட வடிவத்தை சொல்றதுனால அது வந்து பண்புத்தொகை. இன்மொழி அப்படின்னா அது ஒரு இனிமையான மொழி அப்படின்னு நம்மள சொல்றோம்ல, சோ அதோட பண்பை சொல்றதுனால அது வந்து பண்புத்தொகை. செங்காந்தல்னா செம்மையான காந்தல், செம்மை நிறத்தோட காந்தல், அதோட பண்பை சொல்றதுனால இவங்க எல்லாத்தையும் என்னன்னு சொல்றோம், நம்ம பண்புத்தொகைன்னு சொல்றோம். பண்புத்தொகையில இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அது என்னன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கூட இதே பேப்பர்ல கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இரு பெயரொட்டு பண்புத்தொகையில இப்ப 2 பேர் இருக்கு. இப்ப மார்கழி, திங்கள். திங்கள்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு பொது பெயர். திங்கள் அப்படின்றது வந்து பொது பெயர். இப்ப ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே வந்து திங்கள் தான். இதுல மார்கழின்றது வந்து ஸ்பெஷல். மார்கழின்றது ஒரு மாசம் தான் குறிக்கும். திங்கள்ன்றது எல்லாமே குறிக்கும். தை திங்கள்னா தை மாதம், மாசி திங்கள்னா மாசி மாதம். அப்ப திங்கள்ன்றது ஒரு பொது, மார்கழின்றது அது ஒரே ஒரு மந்தை குறிக்கிற சிறப்பு பெயர். அதனால ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இப்ப சாரை பாம்பு அப்படின்னு இருக்கு. இதுல பாம்புன்றது பொது பெயர், எல்லா பாம்புக்கும் நம்ம வந்து பாம்புன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. இல்ல சாரைன்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ், ஸ்பெஷல் டைப்பை குறிக்குது. இது சிறப்பு பெயர், இது பொது பெயர் சேர்ந்து வர்றதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உவமை தொகை. இந்த இரு பெயரொட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாம். இரு பெயரொட்டு பண்புத்தொகை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இது அதே கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இன்னொரு கொஸ்டின். தாமரை, தாமரைன்றத இரு பெயரொட்டு பண்புத்தொகையாக மாத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் சேர்ந்து வந்தாதான் அதுக்கு பேர் என்னது, இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இதுல செந்தாமரை அப்படின்றது வந்து பண்புத்தொகை, செம்மையான தாமரை, அதோட இதை சொல்லியிருக்கு. சோ இதுல கரெக்டா பார்த்தா இரு பெயரொட்டு பண்புத்தொகை வந்து தாமரை மலர். மலர்ன்றது பொது பெயர், தாமரைன்றது அதோட சிறப்பு பெயர். அப்ப தாமரை மலர் அப்படின்றது தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அப்ப இதோட இ ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்ப தொகைநிலை தொடரோட அடுத்த 3 கேஸ் என்னன்னு பார்த்துட்டு அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வந்து உவமை தொகை, உண்மை தொகை அப்படின்னு 2 இருக்கு. உவமை தொகை அப்படின்னா என்ன தெரியுமா, உவம உருவம் மறைஞ்சு வர்றது. உவம உருவம்னா என்னன்னா போல, போன்ற அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து மறைஞ்சு வர்றது. இப்ப மலர் கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மலர் போன்ற கை அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். அப்ப இது உள்ள போன்ற அப்படின்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி இருக்கு. கயல் விழி அப்படின்னா கயல் போன்ற விழின்னு அர்த்தம். கயல்னா மீன் சொல்லுவாங்க. மீன் போன்ற விழியை உடையவள் தான் கயல் விழி. அந்த போன்ற வந்து அங்க மறைஞ்சு வருதுல்ல, அந்த மாதிரி மறைஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து உவமை தொகை அப்படின்னு சொல்றோம். உண்மை தொகை அப்படின்னா இதுவும் மறைஞ்சு வர்றது தான். இங்க இம் வருது பாருங்க, அப்ப இம் மறைஞ்சு வருது. அப்படின்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வர்றது தான் உண்மை தொகை. உம்ன்றது எங்க மறைஞ்சு வந்திருக்குன்னா, இப்ப அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணனும் தம்பியும், இம் மறைஞ்சு வருது பாருங்க, அண்ணனும் இம் மறைஞ்சு வருது. தாய் சேனா தாயும் சேயும், இம் மறைஞ்சு வருது. உம்ன்ற வார்த்தை மட்டும் மறைஞ்சு வந்ததுன்னா அது உண்மை தொகைன்னு சொல்லணும். போன்ற, போல அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வந்ததுன்னா அதை வந்து உவமை தொகைன்னு சொல்லணும். அவ்வளவுதான் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்ப வந்து அன்மொழி தொகை அப்படின்றது என்னன்னு பார்த்தலாம். இது கூட இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது தான் பேப்பர்ல கேக்குறாங்க. அன்மொழி தொகை அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம். இப்ப வந்து முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முறுக்கு மீசை நடந்து வரல, முறுக்கு மீசை வச்சிருந்த யாரோ ஒருத்தர் நடந்து வந்தார்ல, அப்ப முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா சிவப்பு கலர் சட்டை பேசவே இல்லை, சிவப்பு சட்டை அணிஞ்சிருந்த யாரோ ஒருத்தர் தான் நாங்க பேசினாங்க. அப்ப சிவப்பு சட்டை அணிந்தவர் அப்படின்ற வார்த்தையே இங்க மிஸ் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் அர்த்தம் இது கிடையாது. இப்போ உலகம் மகிழ்ந்ததுன்னா உலகத்துல இருக்க மக்கள் தான் மகிழ்ந்தாங்கல்ல, அந்த மாதிரி பொதுப்படையா சொல்றதுதான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுதான் இதோட 6 டைப்பும். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின் நமக்கு ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க.
ஸோ இதுல இருக்க உவமை தொகை எது அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. உவமை தொகைன்றது என்னது? போன்ற மறைஞ்சு வர்றது தானே உவமை தொகை. இப்ப மலர் கை, இது உங்களோட புக்கோட எக்ஸாம்பிள் மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க. அதை மட்டும் கிளியரா படிச்சு போனாலே நீங்க கரெக்டா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்போ உவமை தொகை எக்ஸாம்பிள் வந்து மலர் கை உங்களோட புக்கோட எக்ஸாம்பிள் தான். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்ப வட்ட நிலான்றது வட்டமான நிலான்றதுனால அதை பண்பு தொகையில குறிக்கும். இப்ப வளர்ப்புகள் அப்படின்றது 3 காலத்துக்கும் பொருந்தி வர்றதுனால அதை வந்து நம்ம வினை தொகை அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு செய்யும் தொண்டுன்றதுனால அது என்ன கேஸ் அப்படின்றத பார்த்து எழுத கத்துக்கோங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.